ஜென்ரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, சரும வறட்சி ஏற்பட்டதுன்னா அரிப்பு ஏற்படும். ஏன்னா நம்ம ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மேல் லேயர். ஸோ அதில யூசுவலா சீபம் அப்படிங்கிற செக்ரீஷன்ஸ் வந்து இருக்கும். இது நமக்கு ஒரு எண்ணெய் பசை தன்மையை, ஈரத்தன்மையை வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து குடுக்கும். ஆனா சில சமயம் இது கம்மியா இருக்கும் பொழுது, என்ன காரணம் இருக்கலாம்? ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கலாம். இந்த மாரி பல காரணங்கள் இருக்கிறது. இல்ல நம்ம இருக்கக்கூடிய கிளைமேட்ல வந்து ஈரப்பதம் வந்து சீரா இல்ல அப்படின்னா, நம்ம ஸ்கின்னோட மாய்ஸ்சர வந்து எடுத்துரும். அப்ப நமக்கு ஒரு வறட்சியை ஏற்படுத்தும். இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிப்பை வந்து ஏற்படுத்தும். இது வந்து தற்காலிகமான ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பல பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். என்னன்னா ஒரு சின்ன பிரிப்பரேஷன். தேன், அது மாரி தேங்காய் எண்ணெய். நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு உறைய வச்சு எடுத்த தேங்காய் எண்ணெய். இதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லி 3யும் சம அளவு கலந்து நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம்னாலே போதும். அந்த வறட்சி வந்து தன்னால வந்து சரியாயிடும். ஸோ இது ஜென்ரலா இருக்கக்கூடியது.